என்னட்டு ஒரு பாட்டி ஒன்று வந்து கேட்டேன், ஏண்டா தம்பி இந்த ஒரு பந்து இவ்வளோ பேர் கலைச்சி கொண்டு வர்றாங்கன்னு, ஒரு பந்து வாங்கி விளையாடினா என்ன என்ற மாதிரி ஒரு பாட்டி ஒன்று கேட்டேன். இல்லை நான் அவளுக்கு பண்ணு சொன்ன பதில் என்னென்ன, பாட்டி இதுதானா ஃபுட்பாலாம். ஸோ இந்த விளையாட்டு ஃபுட்பால் என்று சொல்லுவாங்களாம். இதை முந்தி இடுப்பால் விளையாடினாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இன்றைக்கு கதைக்க போகிறது ஃபுட்பாலை பற்றி. நிச்சயமாக செய்திகள் அரசியலை பற்றி கதைக்கிறேன். நான் ஏன் ஃபுட்பாலை பற்றி கதைக்கிறேன்னு பார்த்தால் அதுக்கு ஒரே ஒரு மெயின் காரணம், ஆஸ்திரேலியாவில் விளையாடுற இந்த வேலுப்பிள்ளை நிசான் என்ற ஒரு தமிழ் இளைஞனுக்காகத்தான் இந்த முறை இந்த ஃபுட்பாலை நாங்கள் வீடியோ ஆக்குவோம் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஸோ அதாவது அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லை, பெரிய அளவில் விடயங்கள் தெரியாது, இல்லை என்று இல்லை, ஒத்துக்கொள்கிறேன். நான் ஒரு நாள் கிரவுண்டுக்கு இறங்கி விளையாடுனது இல்லை, ஆனால் விளையாட்டை ரசித்தவன். அதால் ஒரு ரசனை உள்ளவன் நிச்சயமாக அறிவாக சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படி எதுவும் புலவிட்டுன்னா புலியான தகவல் தந்தேன்னா நிச்சயமாக கீழே எழுதுங்க அதை பற்றியான கருத்துக்களை. அதாவது இந்த விளையாட்டு வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இது யார் சேர்ந்து செய்கிறாங்கன்னா, அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, இந்த 3 நாடும் தான் இந்த முறை இதுக்கு இந்த விளையாட்டு நடக்கிற இடங்கள். ஸோ இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு 5 வருடத்துக்குள்ள நடக்கிறது. ஸோ இது ஜெர்மனை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலேயும் வாழ்ந்தபடியாக இந்த வித்தியாசத்தை காணக்கூடிய இருந்துச்சு. எனக்கு அங்கே இருக்க அந்த வித்தியாசம் தெரியலைன்னா, எல்லா நாடும் அப்படி தான் சரியாக நினச்சினான். ஆனால் அங்கே அது வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து வீடாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய அளவில் சோடிச்சிருப்பார்கள், பெரிய பெரிய பலூன் பந்துகள் எல்லாத்தையும் தூக்கி கூரைக்கு மேலே வச்சிருப்பார்கள், அப்படி லைட்டு போடுவார்கள், அப்படி இப்படி. அது ஜெர்மன் விளையாடுறாண்டு அது கொதுகுலம் திருவிழா தான் அங்கே. ஆனால் இப்போ தலைகளாக போச்சு என்று தான் கேள்விப்பட்டேன். உண்மை போய் எனக்கும் தெரியாது, நீங்கள்லாம் கருத்தில் எழுதணும். அதாவது இந்த ஜெர்மன் டீம் அமெரிக்காவுக்கு போய்க்கல பட்டு கேவலமாக போயிருக்கார்கள் என்று ஜெர்மன்காரர்கள் திட்டி தீர்த்திருக்கிறார்கள் இந்த டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் வரல. அதாவது ஃப்ளைட்டில் ஏறைக்கோ இல்லை போய்க்கலையோ ஒரு சிம்பிளாக ஒரு ஜெர்மன் கொடி இல்லை. அதான் அந்த மக்கள், ஜெர்மன் நாட்டு மக்கள்கிட்ட கோரிக்கை என்னண்டா, எங்கண்ட கொடியே நான் இதில் காட்டே இல்லை என்றதை கேட்டாங்க. அதான் இந்தோனேசியாவில் இவர் ஜெர்மனுக்கு கண்ட ஒரு ரசிகர் பட்டாலும் அங்கே ஜெர்மன் கொடியோடைய அங்கே பலம் வந்ததை பார்த்தேன். மோட்டர் சைக்கிளில் ஆட்டோ அங்கே இன்ஜின். ஆனால் ஜெர்மனில் அந்த ஜெர்மன் கொடியை பயன்படுத்தலண்டு ஜெர்மன் நாட்டு மக்கள், டேக்கி நாட்டு மக்கள், அநேகமாக அங்கே வாழ்கிறவர்கள், அங்கே நெசனிட்டி எடுத்தவர்கள் எல்லாரும் கத்தி தீர்த்தார்கள் இந்த வீடியோக்களில். ஸோ அதை நானும் பார்த்தேன். அது ஏனென்று எனக்கு புரியலை. ரெண்டாலும் ஜெர்மனியில் இது ஒரு திருவிழா தான் நடக்கும். ஆனால் யூகே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் ஃபுட்பால் என்றாலே செத்த விடுதான். அது இங்கே கார் கோணம் அடிக்க மாட்டாங்க, கொடியும் பிடிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்க இங்கே கிரிக்கெட் பைத்தியம், அதாவது கிரிக்கெட் கார், அவ்வளோதான். ஃபுட்பாலுக்கு பெரிய அளவில் இங்கே மரியாதை இல்லை. ஆனால் அங்கே ஜெர்மனியில் அங்கே ஃபுட்பால் பைத்தியம், கிரிக்கெட்டுக்கு அங்கே மரியாதை குறைவு. ஸோ அதுதான் அங்கே தரலையுமே இங்கே தரலையுமே. ஸோ இங்கே தரலையுமே நான் பார்த்தேன், அங்கே தரலையுமே பார்த்தேன். அதனால் இதை நான் ஒப்பிடக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க. ஜெர்மனை பொறுத்தவரையில் ஜெர்மனியில் இருக்கிற ஆக்களாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் இந்த முறை எங்கேயே போய் காண்ற விடயங்கள் அங்கே அதிசயமாக நான் சொன்ன மாதிரி கூரைக்கு மேலே பெரிய பலூனை வைக்கிறதும், பெரிய பலூன் பந்துகளை வைக்கிறதும், லைட்டோட போடுறதும், அப்படியான காட்சியில் கண்டா எடுத்து உங்களோட முகத்தோடு நீங்கள் அனுப்பினீங்கன்னா, உங்களுக்கு விரும்பினா உங்களோட முகத்தோடு நான் அதை பதிவெடுத்து பப்ளிக் பண்ண தயாராக உள்ளேன். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு விரும்பினா மட்டும்தான். ஸோ முடிஞ்சால் அதை எடுத்து அனுப்பிங்கன்னு நம்புகிறேன், அங்கே நடக்கிற சம்பவங்களை. அது இதில் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் இன்னத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு கணிப்பிட போகிறோம், அவ்வளோந்தான். அதாவது இப்போ 11ஆம் தேதி முதலாவது விளையாட்டு நடக்க போகுது. இங்கே வருகின்ற 11ஆம் தேதி இந்த மாதம் முதலாவது விளையாட்டு வேர்ல்ட் கப் ஆரம்பம். எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா மெக்சிகோவில் ஒரு கிரவுண்ட், அந்த பழமை வாய்ந்த கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டில் நடக்க போகுது 6க்கும் 6க்கும். அதாவது மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த இரண்டுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பம். ஸோ அமோகமாக இருக்குன்னு ஸ்டார்ட்டுக்கு இல்லை. எல்லா விளையாட்டையும் நாங்கள் ரசித்து பார்ப்போமோ இல்லையோ தெரியும், ஆனால் எல்லா விளையாட்டையும் நாங்கள் இதில் கணிப்பிட்டு பார்ப்போம் என்றது தான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அது இப்போ இதில் மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? ஸோ இணையப்பக்கம் பார்க்கல மெக்சிகோவை பற்றி கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுது இணையம். அதாவது மெக்சிகோ அனுபவம் உள்ள நாடு, அனுபவம் உள்ள விளையாட்டுக்காரர்கள், அது இது. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இல்லை, அவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி. ஸோ இவர்களுக்கு ஒரு வீதத்தை சொல்லுது. அதாவது இவர்களுக்கு அதிக வீதம் மெக்சிகோ வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற மாதிரி சொல்லுது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஃபுட்பாலில் இதெல்லாம் இல்லை, சக்கண்டு மாறும், ஒரு செகண்டுக்கு மாறும். ஸோ அதுதான் ஃபுட்பால். ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் யார் வெல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மறக்காமல் நீங்கள் கருத்தில் எழுதுங்க. இந்த முறை இந்த முதலாவது 11ஆம் தேதி வெல்றாருன்றதை பார்ப்போம். உங்களோட கணிப்பு எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம்.
இதை விட இம்பார்ட்டண்டான இன்னொரு விடயம், அதாவது இந்த வீடியோலேயே கணிச்சிங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் கப்பை தூக்கி கொண்டு தங்களோட ஊருக்கு போவார்கள், தங்களோட நாட்டுக்கு போவார்கள் என்றதை அதையும் திடமாக பதிவிடுங்கள். அதாவது இப்போ நாள் போ சுவம் பதிவிடுறது, ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா அதுதான் திடமான ஒரு விடயமாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு இதிலேயும் மீண்டும் 3 கண் தான் தெரியுது. அதாவது ஒன்று ஜெர்மன் வென்றாலும் மகிழ்ச்சி, இங்கிலாந்து வென்றாலும் மகிழ்ச்சி, ஆஸ்திரேலியா வென்றாலும் மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியா வந்ததுக்கு காரணமே அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் இளைஞன் தான். ஸோ அதனால் நான் ஆஸ்திரேலியா அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டது. அப்படி இல்லாட்டி நாங்கள் ஆஸ்திரேலியா சேர்த்தே இருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிற நிலையில் ஸோ இதுக்குள்ளே வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ இனி வெற்றி என்றது இது அதிர்ஷ்டம் இல்லை, விளையாட்டுக்கார்ட்ட விளையாட்டு வேகமும் வீரமும் அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் வெற்றியை நாங்கள் கணிப்பிடப்படும். உங்களுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட போகிறார், இந்த முறை கடைசி விளையாட்டான். ஸோ அவர் விளையாட போகிறார். அப்படி பல விடயங்கள், பல பெரிய பெரிய விளையாட்டு ஜான்புவாங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தெரியலை யார் வெல்வார்கள். ஸோ எனக்கு இந்த 3ல் 1 வந்தாலே மகிழ்ச்சி. ஆனால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா வந்தால் இன்னும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏண்டா என்ன இருந்தாலும் தமிழம் விளையாடின டீம் வெண்டுட்டதை மார்பு தட்டி சொல்லிக்கொண்டு, அதாவது உங்கள்ட்ட விடைபெறுகிறேன். கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். யார் வேர்ல்ட் கப் எடுப்பார்கள், யார் இந்த மெக்சிகோ அடுத்தது சவுத் ஆப்பிரிக்காவில், இந்த 2 இடையிலும் யார் வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குற இடத்துல இந்த விளையாட்டு பற்றி வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.